ருசி. ஐயோ என்ன ருசி என்ன ருசி. இன்னும் வேணுமா? சும்மா என்ன திட்டு தின்னுதியா? தேவையும் தின்னுங்க. தேவையில்லாம அதையும் இதையும் தின்னுக்கிட்டு ஆஸ்பத்திரியில தான் போய் கிடக்கணும். மோனே நீ செஞ்சதுல உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? உன் பொண்டாட்டியே கட்டிட்டு வந்ததான். உன் பொண்டாட்டி அவுச்சு போடி ஆகாரத்துக்கு நான் அடிமை. என்ன வேணாலும் செல்ல மோனே. உன் அப்பனை கூட நான் இந்த மாதிரி எல்லாம் அவுச்சு போட்டதில்ல. ஹலோ என்ன என்னம்மா எப்படி இருக்கியா? என்னன்னே சொல்ல. டேய் மோனே யாரி என் மோள பேசியா? ஆமாம்மா உங்க மோதம் பேசுதீங்களா? குடு 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 இங்க குடு. மோள எப்படி இருக்க? அண்ணே நீங்க வரும்பா உடம்பு துரும்பா இளைச்சு போய் இருந்து. எம்மா நான் பேசியத வந்து கேளுமா. சொல்லு மக்களே. எம்மா என் மாமியார் ஒரு வகை அவுச்சு தரலமா. என்னங்க உங்க தங்கச்சி தானே போன்ல? அம்மா அவதான். இப்ப பாரு என் அம்மா கூப்பிடுவான். அவன் அடுத்த செகண்டே இங்க வந்து நிப்பான். அது எனக்கு முதல்லயே தெரியும். சின்னட்டி மோள சொல்லியா? மாமியார் ஒண்ணு அவுச்சு தர மாட்டேங்களா? ஆமாம்மா. இந்த மேலே பொறுத்துட்டு இருக்காதட்டி மக்கா. சொல்லியத கேளு. உன்னை பட்டினி போட்டு கொன்னுருவா. நீ ஒண்ணு செய். நேர பஸ் பிடிச்சி இங்க வந்துரு. உன்னை கேட்டியாட்டி மக்கா. வா அண்ணி அகரி நீ சப்பாத்தி குருமா வச்ச பத்துக்கா. அட்டி புள்ளியா இருந்து. இன்னும் இருக்கு. நீ சீக்கிரம் வந்தானா உனக்கு நான் வச்சிருக்க சொல்ல. என்ன சீக்கிரம் வாரியா? பாத்தியாலங்க உங்க அம்மாக்காரியா? மாமியாக்காரி வீட்டுல இருக்கவளா? சும்மா இருக்க விடாம சப்பாத்தியும் குருமா தின்னவான்னு கூப்பிடியாவ. அவ சில பொண்ணு நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். இருக்குன்னு வரட்டு. அத்தே ஆமா மாப்பிள்ளை உனக்கு ஒண்ணு வாங்கி தரமால வேலைக்கு போனா. ஆமா நல்ல மாப்பிள்ளை தேடி பிடிச்சு எனக்கு கட்டி வச்சேலே. எத்தே பாருமலா மாப்பிள்ளைய மாமியாரோ உன் பேச்சு கேட்க மாதிரி நடக்க வச்சணும். பாத்தியாலாங்க நான் கூப்பிடுறது கூட உங்க அம்மையை காதுல விளையில. அவன் பேச்ச கேட்கலன்னு வச்சுக்க. நாலு சாத்து காலு கட்டில வச்சிருக்கணும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ முதல்ல வாங்க. உனக்கு நிறைய சொல்லி தர வேண்டியதா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு என்ன சவுட்டிட்ட? சாரிங்க. மருமலா எதுக்கு என் பையனை சவுட்டி வைப்போம்? இல்லத்த நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னேனா? நான் ஒருட்ட ஒண்ணுமே சொல்லலையே. இல்லத்த மாப்பிளக்காரன் நம்ம பேச்ச கேட்கலனா சவுட்டி காலியெல்லாம் வைக்கணும்னு சொன்னியல்ல. அதுவும் மருமலா அது உன்கிட்ட சொல்லல பாத்துக்க. என் மோளுக்கு மாமியாரி அவளை நல்லாவே பாத்துக்கலையா மருமலா? அவளுக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்காம நல்லா பட்டினி போட்டு இருக்கா மருமலா. அதான் மருமலா நான் அப்படி சொன்னேன். ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் எப்படி மெலிஞ்சு போயிருந்தா பத்தியா மருமலா? அதான் நீ நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு சொன்ன மருமலா. மருமலா நீ என்ன பண்ணிய தெரியுமா? நல்ல நாட்டு கோழியம் நல்ல இளா ஆட்டுக்கறியும் எடுத்து நல்ல தடபுடலா அவுச்சுவே மருமலா. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா பிடிக்க மாட்டுக்க. மருமலா போ. ஏன் மோவ வரம்ப எல்லாம் ரெடியாவே இருக்கணும். ஆமாண்ணா போ. நீயும் போய் கண்ணுல காணி இறச்சி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பொட்டாட்டி சீக்கிரமா அவுச்சு பறக்கி வச்ச சொல்லு. சாம்பிள்ல நல்லா பசியோட வருவா பத்துக்க. அதுக்கு முன்ன எல்லாம் ரெடியாகி இருக்கணும். அம்மாவா கொஞ்சம் கூட பசி தாங்க மாட்டா. சின்ன பொண்ணு நான் என்ன செய்ய சின்ன பொண்ணு? அதான் சொல்லிட்டாவில்ல போங்க போய் வாங்கிட்டு வாருங்க. வாங்கிட்டு வரது மட்டும் இல்லங்க வெளியில போகும்போது அங்க எங்கேயா பறக்கியது தாவியது குதிக்கிறதெல்லாம் என்ன கண்ணுல கண்டாலும் அதையும் பிடிச்சிட்டு வாருங்க. எல்லாத்தையும் தொங்கச்சு அவுச்சு பறக்கி கொடுப்போம். எப்பா இன்னையா முக வர போறா. என் மொபைல்டா பழைய கதை பண்டைய கதை எல்லாம் பேசி பேசி நல்லா தின்னுக்கிட்டு நேரத்தை போக்கலாம். அண்டியம்மா இன்னைக்கு உனக்கு ஒரு பொடி. எப்பயா மோ வருவா? எம்மா சரி என் முகம் வந்துட்டாலோ? எம்மா வாசல்ல வரும்போது மூக்க துளைக்குவ. பின்ன என் முகம் வரேன்னு சொன்னா சும்மாவே உன் அன்னிக்காரன் அதையும் தான் அவுச்சு தருவா. இப்ப நீ வேற வந்துட்டியா? நம்ம ரெண்டு பேருக்கு செம்ம வேட்டதான் போ. ஆமாக்கா வந்து இரு. போமா நான் இருக்க வாங்க நீங்க வந்தேன். முதல்ல அடுக்கலையில போய் அண்ணி என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு நல்லா தின்னுக்கிட்டு வரேன். அப்புறம் இருந்து பேசுவோம்.